சக்திவேல் குமார் கிட்ட சொல்றாங்க, அரசிய கடத்திட்டு வந்துரு அப்படி சொல்றாங்க. என்னப்பா சொல்றீங்க? ஆமா, நீ அவளை கடத்திட்டு வந்து தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டு வா, மத்ததான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பெரியப்பா அப்படி சொல்றாங்க. பெரியப்பானா அந்த ராஜினா கூட்டு வந்து ஓடி போய் கல்யாணம் முடிக்கலையா? அதே மாதிரி நான் ஏதாவது பேசி சமாளிச்சுக்கிடுவேன், நீ வந்து அவளை கடத்திட்டு வந்து கல்யாணம் முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்றாங்க. அதே மாதிரி கடத்துறதுக்கு ஆளை ரெடி பண்ணி காலேஜ் வாசல்ல குமார் வந்து அரசியை கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு இங்க வந்து செந்தில் அன்னைக்கு தச்சையில அரசியை கூப்பிட வந்திருக்காங்க. ஆனா காலேஜ்ல அரசு இல்ல, அங்க பக்கத்துல உள்ளவங்கன்னா அரசு யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே செந்தில் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இங்க அரசி குமார் கிட்ட பேசுறாங்க. எல்லாரும் உங்களை தப்பானவங்க சொன்னாங்க, நான் அதெல்லாம் நம்பவே இல்லை, உங்க மேல அவ்வளவு நம்பிக்கையோட இருந்தேன், ஆனா நீங்க இப்படிப்பட்ட காரியம் பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்றாங்க. உடனே குமார், அரசி உன்னை கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு வேற வழி தெரியல அரசி, இல்லன்னா உங்க வீட்டுல உள்ள மாப்பிள்ளைய பார்த்து நீ கல்யாணம் பண்ணிடுவேன், எனக்கு உன்னை மறந்துட்டு என்னால வாழ முடியாது அரசி அப்படின்னு சொல்லிட்டு குமார் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அரசி, நான் வந்து உங்ககிட்ட பழக மாட்டேன், பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா மேல சத்தியம் பண்ணிருக்கேன், அதை மீற மாட்டேன், என்னால அதை மீறவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்றாங்க. இல்ல அரசி, எனக்கு உங்க கூட தான் வாழ்க்கை, இல்லைன்னா என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாலி எடுத்து அரசி கழுத்துல கட்டிடுறாங்க. இதை கேட்டுட்டு அரசி ஷாக் ஆயிடுறாங்க. என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி ஷாக் ஆயிட்டு இருக்காங்க, அழுகுறாங்க. இப்ப போய் எல்லாத்துக்கு முன்னாடி நின்னோம்னு வச்சுக்கோ, யாரும் நம்மள எதுவும் பண்ண முடியாது அரசி, நான் உனக்கு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்றாங்க. குமாரும் அரசியும் சக்திவேல் வீட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனே சக்திவேல் குமாரும் அரசியும் பார்த்துட்டு, ஏ பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஏத்த வீட்டை கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் முத்துவேல் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்துட்டு, என்னடா நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கேன், அப்பனா என் பேச்சுக்கு மரியாதை கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் இதெல்லாம் பார்த்துட்டு அழுகுறாங்க. என்ன என்ன பேசன்னு தெரியாம அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.